சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரட் வந்து போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்ல வந்து இந்த கிளட்ச் கேபிள் வந்து கட் ஆகி போச்சு. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து கிளட்ச் கேபிள் வந்து நம்ம எப்படி வந்து மாத்துறோம், அது மட்டும் இல்லாம கிளட்ச் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது இல்லாம மேக்ஸ் ஹண்ட்ரட் பத்தின நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம மைலேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், ரிப்பேர் வீடியோஸ், ரீஸ்டோரேஷன் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான டிஐஒய் ரிப்பேர் வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம வந்து விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்ஜினோட லெஃப்ட் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க. அதுல 2 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே நம்ம வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி ஆகணும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளட்ச் கேபிளுக்கான ஹவுசிங். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வார்ம் கிட் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்ப்ரிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பழைய கேபிள் வந்து ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு மாற்றுறதுக்கு. இது வந்து லைட்டாக நம்ம வந்து மேலே வந்து அன்ஸ்க்ரூ பண்ணால் போதும். கீழே இந்த ஹோல்டர் வந்து கழட்டி விட்டு இந்த கேபிள் வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி மேலே கிளட்ச் லிவரில் இருக்கிறதே நம்ம வந்து ஈஸியாக எடுத்துட முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழட்டின பிறகு இப்படி தான் இருக்கும். உள்ள அந்த வார்ம் கிட் மட்டும் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து புது கேபிள் மாற்றுறது, அப்புறம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேபிளை பற்றி பார்த்துடலாம். கேபிள் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரிஜினல் வந்து கிடைக்கல. ஒரிஜினல் மீன்ஸ் இந்த டிவிஎஸ் கம்பெனி பிராண்ட் வந்து கிடைக்கல. மற்றபடி இந்த பிராண்டை பற்றின நிறை குறைகள்லாம் நான் சொல்ல, இது ப்ரொமோஷனும் கிடையாது. எனக்கு எங்கள் ஏரியாவில் வந்து என்ன அவைலபிலிட்டி இருந்துச்சோ அந்த கேபிள் வந்து நான் வாங்கிட்டேன். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 வந்துச்சு. இந்த புது கிளட்ச் கேபிள் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஹோல்டரும் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் ஹோல்டர், அந்த லாஸ்ட்டாக வந்து வார்ம் கிட்ல வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான அந்த பின்னு. கிளட்ச் கேபிள் மாற்றுறதுலாம் கூட வந்து எல்லாருமே ஈஸியாக வந்து மாற்றிடலாம். அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரட்ல இந்த மாதிரி பண்ணணும். உள்ள வந்து கேசிங் உள்ளக்கு வந்து நமக்கு வந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த லைனும் அது மட்டும் இல்லாமல் இந்த வார்ம் கிட்டில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு மேலே உள்ள அந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேமாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து கிளட்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த வார்ம் கிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ வந்து அப்படியே கிளாக் வைஸில் டர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி லைட்டாக வந்து டர்ன் ஆகிக்கிட்டே வரும். இதுவும் அந்த லைனும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தாலே போதும், வந்து கிளட்ச் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த வார்ம் கிட்டோட அந்த லிவரை வந்து நீங்கள் செட் பண்ணிடலாம். நம்ம கேபிள் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்து கிளட்ச் செட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஸ்க்ரூ வந்து அன்ஸ்க்ரூ பண்ணியோ இல்லை வந்து டைட் பண்ணியோ வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து கூட அந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கிளட்ச் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மெயினாக வந்து வார்ம் கிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ் வந்து வைக்கணும். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணால இந்த வீடியோ வந்து அது வந்து சேர்க்கல அந்த கிளிப்பை. சுசுகி மேக்ஸ் ஹண்ட்ரட் சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம்.